நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எதற்கு எடுத்தாலும் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டு வந்திருந்த குரு பகவான் தற்பொழுது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்வது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்பது நிச்சயம். குரு பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்ப்பதற்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களின் குணங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னிராசி கால புருஷனுக்கு 6வது ராசியாக வருவதால் இவங்க எல்லா விஷயத்திலும் ஒரு கால்குலேட்டிவாகத்தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இவங்களுக்குள்ள எப்பவும் இருக்குங்க. எது பண்ணாலும் ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. காலபுருஷனுக்கு 6வது ராசி என்பதால் கடுமையாக உழைத்தால்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்குங்க. இவங்க எப்பையும் அமைதியான ஒரு பணிவான பையனாகத்தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு பண்ண மாட்டாங்க. நண்பர்கள்கிட்ட இவங்க பழகக்கூடிய விதம் கூட ஒரு பொய் புரட்டு பேசாமல் நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கெட்ட புத்தி எல்லாம் இவர்களுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் கூட ஒரு விஷயத்தை பிடிக்கல அப்படின்னா அதை யாருக்கும் பயப்படாம நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சரியாகத்தான் இருக்கணும்னு நினச்சி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. அது மிக சரியாகவும் இருக்குங்க. எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் மற்றவர்களின் நல்லது கெட்டது ஆராய்ந்துதான் செயல்படுவார்கள். நல்ல மிருதுவான வார்த்தைகளால் பேசி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். ராசி அதிபதியாக புதன் வருவதால் எதற்கு என்று தெரியாமல் சில நேரங்களில் பயம், பதட்டம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இவர்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இல்லை என்றால் ஏதாவது கடன் சார்ந்த விஷயங்களும் இருக்கலாம். அதே போல இவங்க சும்மா பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. உடனே செயலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. மற்றவங்க மாதிரி இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு எல்லாம் இவர்களுக்கு சொல்ல பிடிக்காது. உடனே களத்தில் இறங்கி விடுவார்கள். எந்த இடத்தில் எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் என்று வரும்பொழுது இவங்க கிட்ட எவ்வளவு ஜாலியாக பேசினாலும் சரி, எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு போட்டி பந்தயம் என்றால் இவர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மற்ற ராசியை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கவில்லை என்றால் இவர்களுக்குள்ள தன்னம்பிக்கை மிக குறைந்துவிடும். மற்றவர்களின் தன்னம்பிக்கைக்குரிய விஷயங்களை இவர்கள் பார்த்து வியப்பார்கள். இவங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. விட்டு கொடுத்து போகும் தன்மை இருக்குங்க. இவர்கள் பெரும்பாலும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவர்களால் சும்மா இருக்க முடியாதுங்க. பதிலுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப இளமையா அழகா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு சிறு சோம்பேறித்தனம் எப்பொழுதும் இருக்குங்க. அதை தவிர்க்க பார்க்கணும் இவங்க. ஏனென்றால் அந்த சோம்பேறித்தனம் கூட இவர்களுடைய வேலைகளுக்கு தடைகளாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி நெகட்டிவ்னு எடுத்தா இவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா இவர்களுக்குள்ள திடீரென்று கோபம் வந்துடும். உடனே அந்த இடத்தில் ஆதங்கப்பட்டு பேச போய் அதுவே பெரிய பிரச்சனையாக வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது உழைப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லையென்றால் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. அப்படியே மேம்போக்காக தான் சொல்லுவீங்க. அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இரண்டுமே உள்ளது. சரி, வாங்க கன்னிராசிக்காரர்களின் குரு பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னிராசிக்கு ஒரு மேன்மையான ஒரு காலகட்டத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி ஆரம்பித்து இருக்கின்றது. கடந்த காலங்களில் உங்களுக்கு கோச்சார அமைப்புகளில் எந்த நல்ல பலன்களும் நடக்கவில்லை. குருவும் கடந்த 1.5 ஆண்டுகளாக சாதகமற்ற இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடங்களில் அமர்ந்து
நல்ல பலன்களை தர இயலாத நிலைமையில் இருந்தார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் இதுவரை கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் தடையின்றி கிடைக்கும். மேலும் பிறந்த ஜாதகப்படி தசாபுத்தி அமைப்புகளும் நல்லவிதமாக கை கொடுக்கும் நிலைமையில் இருந்தால் இது தொட்டது துளங்கும் காலமாகவும் புதிய உச்சத்தை தொடும் காலமாகவும் அமையும். 9 குரு 6 சனி என்கிற நிலைமை மிகவும் அரிதாகவே வரும் ஓர் அமைப்பு என்பதால் இதுவரை எந்த விஷயத்தில் தடைகள் உங்களுக்கு இருந்து வந்ததோ அவை அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு முன்னேற்றமான ஒரு காலத்தை கன்னிராசியினர் அடையப் போகின்றீர்கள். குரு தன்னுடைய பார்வையால் ராசியை பார்க்கும் காலம் அனைத்து மனிதர்களுக்கும் யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக வேத ஜோதிடத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அதிலும் அவரது 5ஆம் பார்வை மிகவும் விசேஷமானது என்கிற ஒரு நிலைமையில் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை இன்னும் 13 மாத காலத்திற்கு பார்க்க போவதால் சனி 6 இருப்பதாலும் கன்னிக்கு முயற்சி இன்றியே அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் ஒரு காலகட்டம் இது. ராசியை குரு பார்ப்பதால் உங்களின் மனம் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகம் பொலிவு பெறும். அனைத்து விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நன்கு செயல்படுவீர்கள். சிந்தனை செயல்திறன் நன்றாக இருக்கும் என்பதால் இம்முறை அதிர்ஷ்டம் தங்களின் பக்கத்தில் இருப்பதைப் போல உணர்வீர்கள். எல்லா விதங்களிலும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி இது. குருவின் இருப்பை விட பார்வை பலமே மிகவும் நல்லதாக சொல்லப்படுகின்றது. 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு தனது 9ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் அவரவர் வயதுக்கு ஏற்றாற்போல திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. எனவே இதுவரை அவரவர் தகுதிக்கு ஏற்ப உங்களின் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு குரு துணையிருப்பார். இந்த அமைப்பின் மூலம் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். நல்ல வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையும். இதுவரை வேலை, தொழில் போன்ற அமைப்புகளில் அதிகமாக உழைத்தும் அதற்கு ஏற்றாற்போல கூலி கிடைக்காதவர்கள், சிரமத்திற்கு ஏற்ற பொருளாதார மேன்மை பெறாதவர்களுக்கு இம்முறை மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கும். தொழில் இடங்களில் உங்களுடைய திறமைகள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும் காலகட்டம் இது. இதுவரை கடுமையான முயற்சி செய்தும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை பெறாதவர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் இவை இரண்டும் உங்களை தேடி வரப்பெறுவீர்கள். குருவால் தொழில், வியாபாரம் போன்றவைகளில் லாபம் நிறைவாக வரும். குறைந்த முதலீட்டில் தொழில் செய்பவர்களுக்கு கூட இதுவரை கிடைக்காத மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். எனவே இந்த முறை கன்னிராசிக்காரர்களின் பொருளாதார நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இருக்கும் என்பது உறுதி. குரு தனது 5ஆம் பார்வையால் உங்களின் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பலிக்கும் காலகட்டம் இது. உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்கும். எங்கும் எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். எந்த ஒரு செயலையும் உடனுக்கு உடன் நிறைவேற்ற முடியும். வாக்கு பலிதம் ஏற்படும். இதுவரை நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள், தாமதமாகி போனவைகள் உடனடியாக நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் புகழையும் தரும். தன்னம்பிக்கை மனதில் குடிகொள்ளும். கௌரவம், அந்தஸ்து கூடும்படியான சம்பவங்கள் நடக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூட தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகளும் அதிருப்தியான நிலைமையும் மாறி தொழில் சூடு பிடிக்கும். வேலை செய்பவர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம் மற்றும் விரிவாக்கத்திற்கான அனைத்தும் தற்பொழுது நல்லவிதமாக செய்ய முடியும். தடைகள் அனைத்தும் நீங்குவதால் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு இது லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். எல்லா விதமான வியாபாரமும் இப்பொழுது கை கொடுக்கும். கிளைகள் திறக்கலாம், புதிய டீலர்ஷிப் எடுக்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்வதற்கு இது நல்ல நேரம். அவர்கள் மூலம் முன்னேற்றங்களும் இருக்கும். சில தொழில் முனைவோர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அமோகமான தொழில் வெற்றியை பெற்று பெரும் பணக்காரர்கள் ஆவதற்கு தற்பொழுது வாய்ப்புகள் இருக்கின்றது. விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம்
கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவரவர்கள் படிப்பிற்கும் தகுதிக்கும் ஏற்ற பொருத்தமான வேலை அமையும். உயர்கல்வி கற்பதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். அரியர்ஸ் வைத்திருப்பவர்கள் நல்லபடியாக அனைத்தையும் கிளியர் செய்வீர்கள். அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மத்திய மாநில அரசுகளின் முதன்மை தேர்வுகளான IAS, Group 1 போன்ற பதவிகளுக்கு நல்ல முறையில் தேர்வுகளை எழுத முடியும். ஏற்கனவே அரசு, வங்கி போன்ற தேர்வுகளை எழுதி முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணம் ஆகாத இளம் பருவத்தினருக்கு திருமண காலம் கூடி வந்து விட்டது. தடைகள் நீங்கி வரன்கள் கூடி வந்து திருமணம் நடக்கும். காதலித்து கொண்டிருந்தவர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பித்து தங்களின் வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண்பீர்கள். முதல் வாழ்க்கையில் சிக்கல்கள் தோன்றி கோர்ட், போலீஸ் என்று அலைந்து விவாகரத்து பெற்றவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை நல்லபடியாக அமையும். சொந்த வீடு கட்டுவதற்கு இருந்து வந்த தடைகள் விலகும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருந்தவர்கள் நல்லவிதமாக வேலையை முடித்து கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். சிலருக்கு கட்டிய வீடோ காலி மனையோ வாங்குவதற்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் வரும். புதிதாக நல்ல வாகனம் வாங்குவீர்கள். இருக்கும் வாகனத்தை விட விலை உயர்ந்த வாகனம் வாங்க முடியும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை மற்றும் நகை சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் இருக்கும். மனைவிக்கு நகை வாங்கி கழுத்தில் போட்டு அழகு பார்க்க முடியும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்ய முடியும். பிள்ளைகள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் அவர்களை சேர்க்க முடியும். பொதுவில் கன்னிராசிக்கு மிகவும் நன்மை தருகின்ற ஒரு குரு பெயர்ச்சி இது. இனிமேலும் தயங்காமல் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய தருணம் இது. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.